நாம இன்னைக்கு பார்க்க போறது சொடலைமடன் கோயில் திருவிழாவுக்கு சிவன், பிரம்மன், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சரஸ்வதி இவங்கெல்லாம் வரணுமா? அப்போ அவங்க வர வேண்டும் அப்படிங்கிறது பக்தர்களால மட்டும்தான் முடியும் அவங்கள வர வைக்கிறது. அது எப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது முதல்ல இவங்கெல்லாம் யாரு சொடலைமடன் திருவிழாக்கு முதல்ல அழைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொடலைமடன் தான் இவங்க எல்லாரையும் தன்னோட திருவிழாக்கு வந்து கலந்துக்கிடும் மாதிரி சொடலைமடன் கேட்பாரு. அதுக்கு அவங்க எப்படி அவங்க வருவாங்க, அது எப்படி பக்தர்களால அவங்கள வர வைக்க முடியும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல சொடலைமடன் எப்போ இவங்கெல்லாம் தன்னோட திருவிழாக்கு அழைச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது கைலாசத்துல மாமிசத்தை கலந்துட்டான்னு சொல்லிட்டு பார்வதி தேவி இவனை பூலோகம் அனுப்பிடுவோம், இவன் இனிமேல் இங்க இருந்தா இது இவன் இந்த கைலாசத்தை சுடுகாட்டு ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொடலைமடனை சொல்லுவாங்க. உடனே சிவபெருமான் சொடலைமடனை அழைத்து, நீ பூலோகம் போ, ஏன்னா அங்க நீ கைலாசத்துல அசைவத்தை கலந்துட்ட, இங்க அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு இங்க இடம் கிடையாது, அதனால நீ பூலோகம் போ அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சொல்லுவாரு. உடனே சொடலைமடன், சரி நான் பூலோகம் போறது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சில வரங்கள் எல்லாம் கொடுத்து எனக்கு திருவிழா எடுத்தாதான், அதாவது கைலாசத்துல திருவிழா நடத்தினாதான் நான் பூலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொடலைமடன் சொல்லிடுவாரு. உடனே சிவபெருமானம் அந்த கைலாசத்துல சொடலைமடனுக்கு திருவிழா ரெடி பண்ணுவாரு. அங்க திருவிழாவுக்கு யார் முன்னிலையில இந்த திருவிழா நடக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவன், பார்வதி, பிரம்மன், கலைமகள், மகாவிஷ்ணு, லட்சுமி, இந்திரன், இந்த மாதிரி எல்லா தெய்வங்கள் மற்றும் தேவர்கள் எல்லார் முன்னிலையும் தான் இந்த மாதிரி சொடலைமடனுக்கு திருவிழா நடக்கு. அந்த மாதிரி திருவிழா நடந்துகிட்டு இருக்கும்போது சொடலைமடன் கேட்ட படையல்கள், பலிகள் எல்லாமே கொடுத்து சொடலைமடன் கூட கணியனை பிறப்பித்து ஆட வச்சு கணியனோட ரத்தங்கள் கொடுத்து சொடலைமடனோட வேகத்தையும் உக்கிரத்தையும் குறைச்சி அவரை சந்தோஷப்படுத்தி, உடனே உனக்கு கைலாசத்துல உனக்கு இருந்த கொடைகள் எல்லாம் முடிஞ்சது, நீ பூலகம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே சொடலைமடன் அப்பந்தான் போய் சீசோட தந்தையான சிவபெருமான்கிட்ட போய், ஈசனே, எனக்கு நீங்க இந்த கொடுத்த திருவிழா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி திருவிழா எங்கெல்லாம் கொடுக்காங்களோ அங்கெல்லாம் நான் போய் அந்த இடத்துல பரிபூரணமா இருந்து அங்குள்ள மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அறிஞ்சு உங்களை போல பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி திருவிழா நடத்த நேரங்கள்ல நீங்க, அதாவது இப்போ நீங்க திருவிழால யாரெல்லாம் கலந்துட்டீங்களோ, ஈசனான நீங்க, பார்வதி, பிரம்மன், கலைமகள், மகாவிஷ்ணு, லட்சுமி, இந்திரன், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் என்னோட கோயில் கொடைக்கு கண்டிப்பா வரணும்னு மாதிரி சிவபெருமான்கிட்ட கேட்பாரு. உடனே சிவபெருமான் சொல்லுவாரு, அது எல்லா விஷயங்கள்லயும் நடக்காது, ஏன்னா ஒவ்வொரு திருவிழாக்கள்லயும் எங்களால பங்கெடுக்க முடியாது, ஆனா நாங்க அங்க வரட்டாலும் எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு அங்க வந்து சேரும். அது எப்படிங்கிறத உன் கோயில்ல வைக்கும் பொருட்களை வச்சே நீ எங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படிங்க நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாரு. உடனே சொடலைமடன் அது புரியாம, இல்ல ஈசனே, எனக்கு புரியல, அது எப்படி நீங்க வராம உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு என்னோட திருவிழாவில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே சிவபெருமான் சொல்லுவாரு, நான் என்னால சாபம் பெற்று சவிக்கப்பட்ட தாளம்பு வந்து உன்னோட காது பக்கத்துல வைக்கும்போது அங்க உனக்கு சிவபெருமானோட ஆசீர்வாதம் கிடைச்சதா நீ அறிஞ்சுக்கலாம். அடுத்தது உன்னோட தாயான பார்வதியோட பிற அவதாரங்களான பிரம்மசக்தி, அடுத்து பேச்சியம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள் கூட தான் நீ எங்க நிலைய வாங்கினாலும் இருப்ப, அதனால கண்டிப்பா உன் தாய் அப்படிங்கிறது கண்டிப்பா உன் கூட வந்துருவாங்க, அதனால அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே உனக்கு கிடைக்கும். அடுத்தது பிரம்மன் உன்னோட திருவிழாக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உன்னோட பக்தர்கள் உனக்கு வெற்றி வேற உனக்கு படைக்கும் போது அது மூலமா பிரம்மனோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சதாகவும் நீ நினைச்சுக்கலாம். அடுத்தால மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்படி கிடைக்குன்னா, உன்னோட கோயில்ல உள்ள பக்தர்கள் உனக்கு துளசியா படையல வைக்கும்போது அதுல மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அடுத்ததா உன்னோட தாயான பிரம்மசக்தியும் பேச்சியம்மனும் உன் கூட இருந்தாலும் உன் தாய் நினைவாக உனக்கு வேப்பிலைகள் படைக்கப்படும், அது மூலமா உன்னோட தாயோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அடுத்து மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் அடுத்து சரஸ்வதியின் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா, மகாலட்சுமியின் ஆசீர்வாதமா செந்தாமரை பூவும் உனக்கு படைக்கும் போதும், சரஸ்வதியின் ஆசீர்வாதமா உனக்கு வெண்தாமரை பூவும் உனக்கு படைக்கும் போதும், அது மூலமா நாங்க அங்க வந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சொடலைமடன் சொல்லுவாரு. உடனே சொடலைமடன் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி என்னோட திருவிழாக்கு நீங்களா வந்து கலந்துக்கிட முடியலனாலும் உங்களோட ஆசீர்வாதங்களா அந்த பொருட்கள் எல்லாம் வரும்போது அதை நீங்களா வந்ததாவே நான் எடுத்துக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொடலைமடன் சொல்லி இருந்து பூலோகம் வராரு. இதனாலதான் சொடலைமடனோட பக்தர்கள் சொடலைமடன் கோயில் திருவிழாக்கள்ல இந்த மாதிரி படையல்கள் கொடுக்கும்போது, அதாவது இந்த தாளம்பூ, வெட்டி வேறு, துளசி, இந்த மாதிரி விஷயங்கள் சொடலைமடனுக்கு படையலா கொடுக்கும்போது அது அந்த தெய்வங்களோட அந்த கோயிலுக்கு வந்து நம்ம சொடலைமடனை ஆசீர்வாதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கோயிலோட பக்தர்களான நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சொடலைமடன் கோயில் திருவிழா போதோ இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில எதுவும் பூஜைகள்ல வழிபாடுகள் எதுவும் பண்ணீங்கன்னாலும் அப்போ சொடலைமடனுக்கு இந்த மாதிரி படைகள் வைக்கிறதால
அது சொடலை மடனுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் மூலமா நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால நீங்க தனிமுறையில பூஜைகளோ இல்ல கோயில் கொடைகள் நேரங்கள்லயோ தாளம்பூவை படைக்கும் போது சிவனோட ஆசீர்வாதமும், வெட்டிவேர் படைக்கும் போது பிரம்மனோட ஆசீர்வாதமும், துளசி படைக்கும் போது மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதமும், வேப்பிலை படைக்கும் போது பார்வதி தேவியின் ஆசீர்வாதமும், அதே மாதிரி செந்தாமரையும் வெண்தாமரையும் படைக்கும் போது மகாலட்சுமி சரஸ்வதி ஆசீர்வாதம் சொடலை மடனுக்கு மட்டும் இல்ல, சொடலை மடனான பக்தர்களான நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அடுத்தால நம்மளோட சின்ன ஊர்ப்புற கோயில்கள்ல இருக்க இந்த மாதிரி கோயில்களுக்கும் இதே மாதிரி பெரிய தெய்வங்கள் வருதுனால அந்த கோயிலுக்கும் மிக மிக பெரிய சக்திகள் கிடைக்கும். அதனால அந்த தெய்வங்களோட வருகைக்காண்டி நீங்க இந்த மாதிரி படையல்கள் கொடுக்கறதுனால அது சொடலை மாடனுக்கும் நமக்கும் பெரிய அளவுல ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தால இதே மாதிரி வேற எதுவும் வித்தியாசமான முறைகள்ல எதுவும் வழிபாடுகள் பண்ணாலோ இல்ல வித்தியாசமான படையல்கள் எதுவும் கொடுத்தாலோ சொடலை மாடனுக்கு வேற எதுவும் சிறப்பு அம்சங்கள் எதுவும் இருந்துன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க ஒரு பகுதிகளில் சொடலை மாடனுக்கு கொடுக்கும் வித்தியாசமான படையல்களோ இல்ல வழிபாடுகளோ இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க.